சொல்றதெல்லாம் சொல்லுமா. வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். சொல்லணுமா? அது ஆரம்பமே அப்படிதான் இருக்கும், அமர்க்களமா இருக்கும். வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். நீ என்னமா தடபடான்னு சொல்ற? சரி. வெல் 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 கம் கம் டு 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 குரு குரு இல்லம்மா, என்ன குரு சில டு டு வெல்கம் டு வெல்கம் வெல்கம் டு 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 சரண்சி அஃபீசியல். சரண்யா 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 இல்ல, என்ன சேனல், நம்ம சேனல் பேர்ல, நம்ம சேனல் பேரே உனக்கு தெரியாம எப்படி உன்னை நான் அந்த சேனல்ல ஒரு அங்கமா நான் இணைக்கிறது? இப்படிலாம் பண்ணேன்னா என்னப்பா உங்க சேனல்ல உள்ளவங்க உங்க சேனல் பேரே தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. படிக்க தெரியாதவங்கன்னு சொல்லி கத்துக்கணுமா? சரண்சி அப்படி சொல்லு. சரண்சி சரண்சி அஃபீசியல். அஃபீசியல் அப்பச்சி இல்லம்மா, அப்பச்சி தாத்தாலாம் கிடையாது. அஃபீசியல் அபிச்சியல் அப்படிலாம் இல்ல, அஃபீசியல். வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். வெல்கம் சரண்சி அஃபீசியல். கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னொரு தடவை கிளியரா சொல்லணுமா? ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க கிளியரா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்களாம். இல்ல அம்மா சொல்றது புரியல, கிளியரா இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். அஃபீசியல் அவ்வளவுதான். அபிச்சியல். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். வெல்கம் கம்பு கேழ்வரகு. இல்ல சொல்லணுமா? வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். இதை சொன்னாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா, ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்ல. இன்னொரு தடவை ஒன்னா சொல்லிக்கிட்டு நான் எப்ப அப்புறம் நான் பேச வேண்டியதெல்லாம் மறந்து போயிருவோமா. வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். ஒரு தடவை நானா சொன்னா ஞாபகம் வச்சுக்க தெரியுமா? அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன படிச்சிருக்கேன்? நான் என்ன படிச்சிருக்கேன்? 12வது ஒன்லி. 12வது நீ மார்க் கூடங்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. 12வது மட்டும் நான் படிச்ச ஒரு நபரால இதை சொல்ல முடியுதுன்னா இன்னும் நான் சொல்றேன். நான் ஆனாவுக்கு அடி எழுத்து தெரியாம நான் கத்து கொடுக்குறேன். அதுக்கு தானே நாங்க படிக்கிறோம். நாங்க அதுக்கு தானே படிக்கிறோம். கத்து கொடுக்க தானே படிக்கிறோம். கத்து கொடுக்க. நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துக்கிருந்தேன். இது நம்மளோட சேனல் பேருமா? சேனல் தான் என்னன்ற. நீ இந்த சேனல் பேரே ஒழுங்கா சொல்லலாம். அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் பாப்பாங்க? இல்லையா, மெதுவா சொன்னா தானே ஒன்னா சொன்னமா. வெல்கம் டு. நீதான் மெதுவா சொல்ல சொன்ன, அதான் மெதுவா சொல்றேன். இல்ல ஒன்னா சொல்லு. டபிள்யூ சொல்றமா? வெல்கம் டு சரண்சி அஃபீசியல். அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அவ்வளவுதான். செப்பரேட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நல்லா தானடா சொன்னீங்க தம்பி. நல்லா சொல்லலாம். செப்பரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு அம்மா கிட்ட வந்து நாங்கள் நிறைய நான் ஃப்ரெண்டு அப்புறம் தம்பி எல்லாருமே சண்டை போட்டு ஃபோனை வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது நிஜமாலுமே உண்மை இல்லை. அந்த ஃபோனோட ரேட்டு வந்து 2 லட்சம்லாம் கிடையாது. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அது சும்மா ஒரு சொல்லி பார்ப்போம் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் பேசணும். ஏன்னா நாங்கள் அதை சொன்னோம் அப்படின்னா எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், நாங்கள் எப்படி எந்த நிலமையில இருக்கோம், அம்மா எந்த நிலமையில இருக்காங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்போ எங்களால் எப்படி அதை முடியும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அம்மாவும் நிறைய இது ஃபீல் பண்ணி பேசினாங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ போட்டோன்னே, என்னப்பா அம்மாவை ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, அம்மா அழுகுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, அம்மாவை கோவப்பட வைக்காதீங்க, பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு. அது எங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக நாங்கள் அந்த ஃபீல் பண்ணணும், அழுகணும், கஷ்டப்படணும் அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு எடுக்கலை. அது மொபைல் எடுத்தோம். சரி ஓகே, நம்ம சும்மா அப்படியே சொல்லி பார்ப்போம்,
ஏன்னா எங்களுக்கும் தெரியும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியும், அதை வந்து சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னேன். அதனால அது 2 லட்சம்லாம், அந்த மொபைல் வந்து 2 லட்சம்லாம் கிடையாது, ஒன்லி ஒரு 4 லட்சம் மட்டும்தான். அம்மா வந்து ஏய் சில அம்மா சங்கடப்படக்கூடாதுன்னு என்ன சொன்னேன், இருக்கா ஏறிக்கிட்டே போறியா? அதை சும்மா சொன்னேன். அதான் 2 லட்சம்லாம் கிடையாது, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய நபர் இருப்பாங்க. எப்படின்னா நாங்கள் இப்போ கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கோம். கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து 2 லட்சத்துக்கு மொபைல் எடுக்கிறோம், அடுத்து 4 லட்சத்துக்கு கேமரா வாங்குறோம், அப்படி இப்படி நிறைய இது சொல்லுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிறத நிறைய பேர் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்தே பண்ணுவாங்க. அதனால அவங்களாம் தெரிஞ்சுக்கட்டும், அப்போ அவங்களோட ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் அந்த செலவு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மாவை ஃப்ராங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு, இன்ஸ்டாலலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால லைவ்லையும் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம சின்னதாக ஒரு ஃப்ராங்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் பண்ணோம். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. எப்படியோ ஆர்வமாக. அதுல இடையில அம்மா சிரிக்கவும் எல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போதுமே அப்படி தான் நடக்கும். ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா அசால்ட்டாக நாங்கள் சிரிப்பு காட்டிடுவோம். வேகமாக நல்ல பயங்கரமான ஒரு கோவத்தோடு திட்டிக்கிட்டே இருக்கோம். திட்டும்போது இப்படி ஒரு பார்வை பார்த்தோம், ஏதாவது முறைச்சிக்கிட்டு நாங்களே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே எங்கள் அம்மா சிரிச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு இது தெரியாது, அந்த வீடியோ எடுக்கிறோம், சும்மா அவனை கேமராலாம் கிட்ட செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அம்மாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா தெரிஞ்சு பேசலை, அது தெரியாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருந்துச்சு. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த ஃப்ராங்க் நடந்தது எப்படி உணர்றீங்க, உங்களோட கருத்து என்னன்னு நம்ம மக்களுக்காக சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லுங்க. 2 லட்சம் நாங்கள் 2 லட்சம்னு சொன்னோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 லட்சம் அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். இல்லை ஓகே. 2 லட்சம்னா நம்ம வருமானம் இங்க வீடுறா, நீ பெரிய கருத்து சொல்ல போது 2 லட்சம் நீ அங்கிட்டு 2 திருப்புற. லட்சம்னு சொன்னா இருமா 1 2 3 நீ வாய்க்கிட்ட விட்டானா இங்க வை. நான் இங்க வச்சுக்கிறேன், நீ சொல்லு. சொல்லுமா கருத்துக்கள். உங்களோட கருத்தை நீங்க வெளிப்படுத்தலாம், அது கரெக்டா வெளிப்படுத்தலாம். நீ என்ன சொல்ல வர்றீங்களோ, என்ன சொல்ல வர்றீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க 2 லட்சம். அதுக்கு மேல வேற எதுவும் பேசக்கூடாது. சொல்ல இல்ல, எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? அதுக்கு மேல வேற எதுவும் பேசக்கூடாது. நீங்க வந்து அந்த பிராங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கான கால அவகாசம் 1 நிமிஷம் மட்டுமே, அதற்கு மேல் டைம் கொடுக்கப்படாது எங்க கம்பெனில. ஓகே, அதுக்குள்ள நீங்க பேசுங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன சொல்லணுமோ, என்ன ஒப்பிக்கணுமோ எல்லாத்தையும் ஒப்பிச்சிருங்க, சொல்லிருங்க. 1 நிமிஷத்துக்குள்ள? ஆமா, 1 நிமிஷம். அது கூட ஆனா நம்ம கம்பெனி ஒத்துக்காது. மைக் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு வீடியோ, டாடா பாய், அவ்வளவுதான் அப்படி சொல்லிடுவோம். சரி சொல்லுங்க. இப்ப 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே பாய், டாடா. இல்ல அவ்வளவுதான், எங்க கம்பெனி வந்து ஸ்ட்ரிக்ட், அவ்வளவுதான். பெரிய கம்பெனி தான். இல்ல எங்க கம்பெனில நாங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம். அந்த 1 நிமிஷம் நான் சொல்றேன், என்னைய சொல்ல விட மாட்டேங்கிறேன். நம்மளோட கஷ்டத்தை துள்ளி கூட சொல்ல விட மாட்டேங்கிறேன். இப்ப வந்து நீங்க என்ன சொல்லணுமோ, விளையாட்டு புள்ள தண்ணியில விளையாடுறது மாதிரி விளையாண்டுக்கிட்டு என்னைய என்ன கேள்வி பண்றேன். விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கடைக்கு கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போய் செல்லு கடையில விடுறாங்க. எங்க அம்மா வந்து, சாரிம்மா செல்லு கடையில வேலைக்கு சேர்த்துக்க மாட்டோம், நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. செல்லு கடையில கொண்டா விட்டு எனக்கு செல்லு வேணுமா, கடனை எடுத்து கொடுன்னு சொல்லவும் சரி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு செல்ல எடுத்து என்கிட்ட ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஓப்பன் பண்ண சொல்லி கையில் கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே உள்ள சாரும் கையில் கொடுத்து பிடிமா, அப்பவே நான் கொண்டுட்டு ஓடியாந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னாங்க. சரி நான் பார்க்கும்போது நீ என் கையில் கொடுமான்னு கொடுத்தேன்னு செல்லு கடையில இருந்து வீட்டுக்கு கூட்டியாந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சேன்னு, ஏம்மா நான் 2 லட்சத்துக்கு வாங்கினேம்மா, 2 லட்சமா அந்த செல்லு. அப்பாட்ட வந்து நீ வந்து 2 லட்சம்னு சொல்லாத, 40,000 ரூபான்னு சொல்லுமா, கம்மி ரேட்டுன்னு நீ சொல்லுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்க அப்பன்னுட்ட நான் சொல்லிவிட்டு புடுங்க போட முடியாது,
நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், 1 ரூபா காசுக்கு சிங்கி அடிக்கிறோம். நீ 40,000 ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு நீ 2 லட்சம்னு சொல்றியாடா தாயலி. நீ அப்பயே சொல்லியிருந்தா நான் கடையை விட்டு உடியாந்துருப்பல்ல. ஏன்டா நீங்க இந்த மாதிரி என்னைய கொடுமை பண்றிய அப்படின்னு. ஏமா நீ எது இனிமே நினைச்சுக்காதமா, நாங்க கட்டிக்கிறோம். நாங்க பல பிசினஸ் பண்ணி கட்டிக்கிறோம்னா எந்த பிசினஸ் பண்றது? எடுக்கிற இதுவும் வீடியோவும் லாக் ஆக்கி விடுறாங்க. 10 ரூபாய்க்கு வருமானம் இல்லை. நம்ம கஷ்டப்படுறோம். கஷ்டத்தை உணர்ந்து பார்க்காம பிள்ளைய செல்லு கடையில போய் கும்மாளம் போட்டுப்புட்டு வீடியோ எடுத்தாங்க அந்த மாதிரி எடுத்துப்புட்டு இங்க என்னைய கொண்டாந்து மனநோய் உண்டாக்கிட்டாங்க. 2 லட்சம் தானே எனக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு. என்னடா தம்பி இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டேன், நான் செல்லு கடையில இருந்தே உடியாந்துருப்பேன்டா, கீர்னூர்ல இருந்தேன், ஏன்டா இந்த மாதிரி பண்றியன்னு நானா திட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் சரின்னு உண்மை செய்தி சொல்லலை, மனசு அப்படியே புளி போட்டு கரைக்குது. எப்படிரா 2 லட்சம் ஒரு டாட்டாஸ் வாங்கியிருந்தாலும், ஒரு ஏதோ கடனை வாங்கியிருந்தாலும், ஒரு வாடகை வாசிக்கு டாடாசி வாங்கினா வீடியோ எடுக்க முடியாதுமா. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வீடியோ எடுக்கிறேன்னு நம்மளுக்கு 10 ரூபா கூட வருமானம் இல்லை, ஒண்ணும் இல்லை. எடுக்கிறேன்னு நம்மளை குட்டிச்சார ஆக்குறாங்க. எடுக்கிற அளவுக்குலையும் லாக்கா ஆக்கிடுறாங்க. கொடுமை ஆயிருது. நீங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கல, வேதனை பண்ணிவிட்டாங்க. நான் பல வேதனையில இருக்கிறேன். அப்புறம் என்னன்றேன், இல்லம்மா இன்னொருத்தையும் வந்து கேட்குறேன், மூத்தையும் வந்து கேட்குறேன், ஏம்மா உன் மகனுக்கு 2 லட்சத்துக்கு செல்லு வாங்கி மரத்திருப்பி நேத்து மரத்திருப்பி மனநோய் வந்துருச்சு. ஏன்னா நான் வியாதி இல்லாம, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ, அவங்க ஏதோ பொய் சொன்னாங்கல்ல, நான் வியாதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னைய வியாதி உண்டாக்குறாங்க இந்த இவங்க சேர்ந்துக்கிட்டு, இந்த வீடியோ சாரெல்லாம் என்னைய கொடுமை பண்றாங்க. நான் என்ன பண்றது? நான் போய் பாக்குறது பிஎல்றேன். நான் பிஎல்லி 5000 4000 கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கினாலும் 40,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த காசை வாங்கினாலும் பிள்ளைக்கு அடைச்சிருவோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு போய் செல்லு கடைக்குள்ள நினைச்சா 2 லட்சம் முன்னான்னு மண்டையெல்லாம் பெருசர் சுவர் ஏறி இருச்சு எனக்கு. இன்னமும் உண்மைய சொல்லல. நேத்து கூட வந்து அவன் கேட்கவும், ஏன்டா என்னடா நீங்க இந்த மாதிரி பிராடு பேசுறிய, சொல்ல மாட்டேங்கிறீங்களடா, உண்மைய சொல்லுங்கடா, எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குடா, சொல்லுங்கடா அப்படின்னு. நானும் இந்த வீடியோ சரவண சார அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரு பெரியவர் வந்து இப்படி கேட்குறேன், அடிக்கடி வந்து என்னைய குழப்புறாங்க இந்த செல்லு எடுத்ததுல இருந்து. ஏன்னா யார் பேச்ச நம்புறது? வீடியோ சார நம்புறதா இல்ல மூத்த மயனை நம்புறதா இல்ல இந்த 4வது கடைக்குட்டி அரிச்சுன்னு இருக்கிறாரு அவரை நம்புறதா? யாருமே செய்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? இன்னமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 லட்சம்னு என்னைய சொல்லி குழப்புறாங்க. நான் என்ன பண்றது? நம்ம வருமானத்துக்கு தக்கன செலவு பண்ணானு. நம்மளுக்கு வருமானம் கிடையாது. வீட்டாளுதான் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? வீட்டுக்காரரு அரிசி இல்லைன்னு சொன்னா நீ வாங்கிக்கங்கிறாரு, காய் இல்லைன்னு சொன்னா நீ போய் வாங்கிக்கங்கிறாரு. ஃபைட்டு நடக்குது. ஃபைட்டுன்னா கராத்தை அப்படி ட்ரைனிங் நடக்குது. நான் எங்க வீட்டுல இப்ப என்ன குடும்ப கதையை பேச வந்தோமா? நான் டைம் எவ்வளோட ஆனிச்சு? 1 மணி நேரம் ஆயிடுச்சான். 1 மணி நேரம் மைக்கோ வச்சுக்கிட்டே ஒன்னா சொல்லி 1 மணி நேரம் பேசுறதுக்கெல்லாம் உன்ன டைம் கொடுக்கல. இப்ப எப்படி அதெல்லாம் கட் பண்ணிடுவோம், கட் பண்ணி தூக்கி போடுறோம். அது வீடியோல வராது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீ சொன்னது எதுவுமே இங்க வராது. நீ சொன்னதெல்லாம் எடுக்கவே இல்லையா? அவன் எடுக்கவும் இல்லையா? எடுக்காம இருப்பேன், பட்டே எடுத்து முடிவேன். எடுக்கவும் இல்லையா? இதுக்கு மேல என்ன தம் கட்டி மூச்சை போட்டு பேசி எடுக்கல. கடவுள மறுபடியும் சொல்லணுமா? அதை வந்து மறுபடியும் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? இப்ப சொன்னல, இவ்வளவு நேரம் பேசுனல, அத ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். என்ன அப்புறம் எப்படி நீ சொல்லுவ? ஓகே, உங்களுக்காக அம்மா இப்ப பள்ளி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், வீடியோ ஆன் பண்ணல. உங்களுக்காக அம்மா வந்து மறுபடியும் பேசுவாங்க. இத வந்து கிளியரா கேட்டுக்கங்க. மறுபடியும் சொல்லுமா, என்ன நடந்துச்சோ அத மட்டும் சொல்லணும். எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போடக்கூடாது. புரியுதா? நான் போடல, அது சொல்லு அவங்க கிட்ட. அப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட. நீ பாட்டுக்கு என்ன ஏனோ புளி புடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ புளி புடிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன கொடுமை பண்ற. மறந்துட்டியா? ஏமா இன்னும் ஒரு டைம் மட்டும் சொல்லுமா, அவ்வளவுதான்.
அந்த ஒரு டைம் மட்டும் சொல்லு, அப்புறம் எப்படி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க என்ன ஒரு டைம்? நீ பட்ட கஷ்டம், வேதனை, கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்ட வேதனையெல்லாம் சொன்னா அத சொல்ல வேணாம். இப்ப செல்லு வாங்க போனதுக்கு அப்புறம் பட்ட கஷ்டம் சொல்லிட்டேன் போறேன். அந்த கராத்தே கராத்தேவா? கராத்தே எல்லாம் சொன்னுச்சா? ஆமா, ஒரு கராத்தே சண்டை. கராத்தே சொன்னியா? கராத்தே கராத்தே சொல்லல. கராத்தே சொல்லலையாமே. பிக் பாஸ் சாரி, குறும்படம் போடுங்க. கராத்தே அவங்க சொல்லலையா? கராத்தே சொன்னியா இல்லையா? கராத்தே சொன்னியா இல்லையா? நீ கராத்தே சொல்லலடா. கராத்தே சொல்லலையாமேப்பா. இல்லதான் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், குறும்படம் இது போட்டே ஆகணும். இருங்க, நம்ம வந்து ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூ பார்த்துட்டு கண்டிப்பா சொல்றோம். சரி, நீ அதை வந்து ஃபுல்லா சொல்லிரு, என்ன சொல்ல வந்தியோ. சொன்னேன்லடா தம்பி, ஏன்டா இந்த மாதிரி கொடுமை சொன்ன? என்கிட்ட சொன்ன, அவங்களுக்கு சொல்லல. அது வீடியோ ஆன் பண்ணாம இப்படியே நீ சொல்லிக்கிட்டே இருந்திருக்க. ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டியா நீ? நான் இப்பதான் ஆன் பண்ணேன். அப்புறம் வாய்கிட்ட வச்சுக்கிட்டே என்னடா இருக்குற? அவன் வந்து அவன் பேச பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லா தானே இங்க இரு. அவன் இப்படி வச்சு நல்லா தானே இருக்கேன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாத்தியா இவ்வளவு நேரம் வீடியோ சொல்றதுனா ஒரே ஒரு வாட்டி வெண்ண வாட்டியெல்லாம் சொல்லல. இது இப்ப எப்படின்னா, எப்படி என்ன சொன்னியோ அது அப்படியே அவங்களுக்கு அப்படியே தான்டா சொன்னேன். அது அப்படியே சொல்லு மறுபடியும். அது மக்களுக்கு தெரியும்டா. உர்றா தெரியுமா? நீ எதுவுமே சொல்லாம எப்படிமா தெரியும்? நானும் சொல்ல மாட்டேன். நான் வந்து 2 லட்சத்துக்கு மொபைல் வாங்கல. அதான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி 2 லட்சத்துக்கு வாங்கல, 4 லட்சத்துக்கு வாங்கினேன். அம்மா தான் கட்ட போறாங்க அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுவோம்ப்பா. நீங்க வந்து என்ன சொல்லணுமோ சொல்லி கேட்க, அது வந்து உண்மையாயிருச்சு. ஓகேவா? இப்ப வந்து என்னன்னா, நீ பட்ட கஷ்டம் இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டய கணக்கு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன். ஆனா நீ 1 நிமிஷத்துக்கு மேலவே பேசின. 1 நிமிஷம் அதுக்காகவே நான் கட் பண்ணணும்னு நினைச்சேன். அவனே கட் பண்ணிட்டான். வீடியோ எடுக்க கட் பண்ணிட்டேப்பா. அப்படியே 1 நிமிஷத்தோட கட் பண்ணிட்டியா? அங்க பாரு, டைம் கீப் அப் பண்றேன். நான் போய் கிருநூர்ல செல்ல எடுத்ததுல இருந்து எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா நீ லேட்டா சொல்லு. ரொம்ப நேரம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? 1 நிமிஷத்துக்குள்ள பேசு அப்படின்னா, அவன் என்ன பண்ணிட்டான்? கரெக்டா 1 நிமிஷம் டைம் போட்டு வச்சிருக்கான். நீ பேச ஆரம்பிச்ச உடனே 1 நிமிஷத்துல கட் பண்ணிட்டான். இங்க வாடா தம்பி, அவன் வந்தா என்ன? அந்த இது பதுவா இருக்கான்னு பாடுறாங்கட்டு வந்து என்ன அவன் மேல நம்பிக்கை இல்லையா? பழனி மேல நம்பிக்கை இல்லையா? அவன் ஒருத்தன் புரண்ட பையன் போறாங்கிட்டு என்ன அப்படியே வாய்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணு கூட பண்ணாத. 1 நிமிஷம் தானே நீ சொன்ன. அப்ப நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும், தம்பி நான் பேசுறது 1 நிமிஷம் பத்தாது, என் வாழ்க்கை வரலாறு நான் சொல்லணும்னா உங்களுக்கு பல மணி நேரம் ஆகும். அப்படி நீ வரலாறுலாம் சொல்லல. ஒரு செல்கடை வரலாறு. ஓகே, நீ செல் வாங்குற வரலாறு சொல்லணும்னா பல மணி நேரம் ஆகும். நீ சொல்லியிருந்தா நான் உனக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். வாட் ஆர் யூ டூயிங் இஸ் டாக்கிங் அபௌட் டாக் எக்ஸ்ட்ரா மணி நேரம். எத்தனை வாட்டி தான் சாட்சி சொல்றது? மறுபடியும் சொல்லுமா. இப்போ வந்து சொல்லணும் எவ்வளவு நேரம். இப்போ வந்து நீ கரெக்டா சொல்லு, எவ்வளவு நேரம் நீ இதை பேசுறதுக்காக டைம் வேணும் உனக்கு? என்ன கடை? என்ன கடை? செல் கடை. இப்போ வந்து நீ இதை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்குவா? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரமா? ஏப்பா 1 மணி நேரம் 1/4 மணி நேரமாப்பா. 15 நிமிஷம். ஏன்டா நீ எல்லா விஷயத்தையும் என்னைய பித்து பிடிக்க ஆக்குற? 1/4 மணி நேரம் அம்மா எடுத்துக்க வராங்க. 1/4 மணி நேரத்துல சரி, அம்புட்டு நேரம் சொல்லி வந்தனே இந்த மாதிரி கொடுமை பண்றீங்க. என்ன சொல்றான்? இப்பதான் ஆன் பண்ணேன், வேற என்ன பண்றது? என்னடா ஆன் பண்ணாம என்னடா பண்ணானே? இல்ல நீ செல்லு வச்சிருக்கேன், ஆன் பண்ணாம வெங்காயம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? என்ன என்னடா 1 நிமிஷம்னா என் அம்மா எவ்வளவு தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கு. நீ பாட்டு 1 நிமிஷம் கட் பண்ணிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்க. நீ எங்க அம்மா சொன்னிச்சுடா 1 நிமிஷம் தான் பேசுறேன்னு. நான் எங்கடா சொன்னேன்? வேணா நீ புடுறா. நீ திட்டினாலும் நீ செல்லு புடிச்சாதே லாய்க்கு. அது வெந்தயம் வேணுமா ஆன் பண்ணாலே வெங்காயம் பண்ணாலும் திருப்பியும் சொல்றாங்கடா. அது 1 நிமிஷம் தான் பேசுனுச்சு. அந்த 1 நிமிஷம் மட்டும் தான் வீடியோ எடுத்தா. அதுக்கப்புறம் நிறைய பேசிருச்சு. எடுத்துருக்குதான் நான் பாடுறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வாய்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன், ஒண்ணு கூட பண்ணலாங்கிறேன். 1 நிமிஷம் பேசி முடிச்சுட்டேனே, பேசலாங்கிறியா? 7 நிமிஷம் பேசுன, 1 நிமிஷத்தோட கட் பண்ணியா? 7 நிமிஷம் நீ பேசுனியாமா? 7 நிமிஷம் பேசினா இங்க ஆன் ஆகாதா? ஆன் ஆகாது. அவ வந்து டைமர் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு நிமிஷம் நீ பேசுன? அர்ச்சனை பாரு, அவன்லாம் எடுக்க மாட்டான், இவன் தான் எடுப்பானாமா. சரி அம்மா, முன்னாடி வீடியோ போட்டோம்ல, அந்த வீடியோல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இருப்பா சொல்றேன், சாமி சொன்ன திட்னில்ல, திட்னல்ல நிறைய இது போட்டு அப்படி இப்படின்னு சொன்னியா?
அதனால 2 லட்சம்னு சொல்லவுமா? அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சரவணனை எதுவும் திட்டாமல் பார்த்து கொள்ளுங்க, மேசையில படுத்துக்க போட சொல்லு. அந்த இதை சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் பின்பற்றுங்க. இனிமே சரவணனே திட்டாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல வீடியோ எல்லாம் திட்டுற மாதிரி எல்லாம் வீடியோ பண்ணக்கூடாது. சரந்து மேசையில படுக்க போறீங்க, போட சொல்றீங்க. கஷ்டப்படுறேம்மா நானு, எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? மழை வெயில் பாராமல் கஷ்டப்படும் ஒரு நபர் சரவணன். ஆமா, அது 3 லட்சமா எவ்வளவு சொன்னாங்க. அதுதான் அடுத்த டார்கெட். அதுதான் எங்க அம்மா அதுதான் என்ன இந்த ஒரு செல்லு கொண்டு வந்தாரா, 4 லட்சம் செல்லு கொண்டு வந்தாரா, அது நல்லா இருந்துச்சா, அதை வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிருந்தேன். என்னமா உங்களுக்கெல்லாம் கொளுத்து போய் தெரியா? சரி, அன்னைக்கு எடுத்தது எல்லாமே உங்களுக்கு தான் எடுத்தோம். ஆமா, புரியுதா? நீ அப்படியே அன்னைக்கெல்லாம் அப்படியே ரொம்ப திட்டிட்ட, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடம் ஆயிருச்சு, எனக்கு அப்படியே மன கஷ்டமாயிருச்சு. அளவுக்கு எடுத்து நீங்க 2 லட்சம் அதிர்ச்சி ஆகி நான் நோக்காடு வந்து நீ பாப்பியா? எனக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாயிருச்சு. வேமா போட்டுருவீங்க குளியில. எனக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாயிருச்சு. எங்களோட வேதனை எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு ஃபன்காக பண்ணோம். இதுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி ஜாலியா அம்மா கூட எல்லாம் பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வீடியோலாம் போடுவோம். ஓகே தானே? வீடியோலாம் இனிமே நல்ல நல்ல வீடியோலாம் போடுவோம். எல்லாரும் பாருங்க, பார்த்து சிரிங்க, சிரித்து கொண்டே இருங்க. ஆமா, அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. இனிமே பாரு, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லுமா. பாய். ஐயோ, எல்லாம் பத்திரமா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. இது காந்த மாதிரி ஒட்டுது மாமா. இப்ப அத ஏன் புடுங்க, நான் அங்க வைக்க மாட்டியா நீ? அங்க காந்த மாதிரி ஒட்டுதான், இத புடுங்கி உள்ள போடுறானா? என்னன்றது நான் 2 லட்சம் நான் திட்டுனே கண்ணா. நானும் வந்து அதிரடி மாதிரி வந்து திட்டுனே. மாற திட்டலாம் மாட்டேன், என்னையதான் திட்டுவாங்க. ஆமா, இது வரைக்கும் நாங்க வீடியோக்குன்னு உன்னை திட்டுவோமா? நான் என்னைக்குமா உன்னை திட்டிருக்கேன்? நீ திட்ட மாட்டியா? அவங்க திட்டவே மாட்டாங்க. வீடியோக்கு முன்னாடி திட்ட மாட்டாங்க, வீடியோக்கு அங்கிட்டு என்ன வேணாலும் திட்டுவாங்க, நிறைய திட்டுவாங்க. அதனால எல்லாரும் பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க. இதுக்கு மேல வீடியோலாம் டெய்லி வந்துடும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க எந்த மொபைல்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்க வந்து ஐபோன் வாங்கி பிரச்சனை பண்ணோம், நீங்களும் இது மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க. எந்த மொபைல்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, செலிப்ரேட் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க.